அபிராமி உடனாகிய அமிர்தேஸ்வரர் கோவிலில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சிவபெருமான் இத்தலத்தில் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பகதர் மார்க்கேண்டேயருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்டவிராட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இத்தலத்தில் அபிராமி பட்டர் அவதரித்து அபிராமி அந்தாதியை ஏற்றியது சிறப்பு. 60, 70, 80, 90, 100 வயது தொடங்குபவர்கள், பூர்த்தி அடைந்தவர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு ஹோமம் செய்து சுவாமி தரிசனம் செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதே ஐதீகம். மேலும் பல்வேறு சிறப்புகள் உடைய இக்கோவிலில் பாண்டிச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சகோதரிக்கு 70 வயது பூர்த்தி அடைந்ததை தொடர்ந்து பிரமதி சாந்தி நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக கோவிலுக்கு வந்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று சகோதரியின் பிரமத சாந்தியில் பங்கேற்று பின்னர் விநாயகர், அமிர்தேஸ்வரர், காலசம்ஹார மூர்த்தி, அபிராமி உள்ளிட்ட சுவாமிகளின் சந்நிதிகளுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையிலான காவலர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர்.